நீயே ஆச்சரியப்படும்படியான ஒரு நல்ல செய்தியோடு தான் இப்பொழுது என் செல்ல பிள்ளையே சந்திக்க வந்திருக்கின்றேன். உன்னை விட்டு பிரிந்த உறவு திரும்ப உன்னிடமே வர ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். காரணத்தை கேட்டால் நீயே அங்கு ஆச்சரியப்படத்தான் போகிறாய். வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மிக மிக முக்கியமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த முக்கியமானதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படித்தான் நீ கற்றுக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் பிள்ளையே, அமைதியும் பொறுமையும் கடைபிடித்து கொண்டே இருந்தால் வெற்றியை பெற்றுவிடலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவைப்படும் இடத்தில் தேவைப்படும் நேரத்தில் அமைதி காப்பதென்பது மிக பெரும் கலைதானே. அந்த கலையைத்தான் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இதோ தேடப்படும் இதயமாகவே மாறுகின்ற தருணத்தை நீ இங்கு பெறத்தான் போகிறாய். எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ள வேண்டாம். நம் மனதிற்குள்ளே சில விஷயங்களை வைத்து கொண்டு இருப்பது என்பதும் நலமானதாகத்தான் இருக்கும். பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க நான் உனக்கான செயலில் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ ஏன் எதையோ மறுத்தும் கொண்டிருக்கின்றாய்? ஒவ்வொரு செயலையும் உனக்கு வெற்றியின் தன்மை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ உன் மனதை தெளிய வைத்துத்தான் ஆக வேண்டும். வாழ்வில் வெற்றி பெறுவதென்பது அவ்வளவு கடினமானது இல்லை என்றாலும் அந்த கடினமானது நிலையாக வெற்றி கொள்வதுதான் கடினமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் என் பிள்ளையே, உன்னை விட்டு புரிந்து கொள்ளாமல் பிரிந்து விட்டாரே என்று எண்ணிக்கொள்ளாரே. பிரிந்தவரும் புரிந்து கொண்டு வருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இந்த வாராகி உனக்கு நான் உருவாக்கி தரத்தான் போகிறேன். வாழ்க்கையில் நியாயமான கடமையை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது அது காலம் கடந்து நிறைவேறி கனவாக மாறிவிடுமோ என்று என் பிள்ளைகள் கவலைப்படும் தருணம் எனக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் அதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். நீ கண்ட கனவுகளை எல்லாம் நினைவாக்க வந்து இருக்கும் போது நீ எதை பற்றி தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய். உன் மனம் வேதனை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்காக அப்படியே விட்டு சென்றால் உன் லட்சியத்தை அடைய முடியாது. காலம் பதிலளிக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்து உன் வீட்டிலே முடங்கி கிடந்தால் உனக்கான செயலும் அங்கு வெற்றி அடையாது அல்லவா? அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்துவதற்கு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகியே உன்னில் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் ஏற்படும் காயங்களையும் வலிகளையும் நீ சில சமயத்தில் தாங்கித்தானாக வேண்டியிருக்கின்றது. ஆனால் அந்த சில சமயத்தின் வழிகளை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லையே என்று மற்றவர்கள் முன் புன்னகைத்து கொண்டு இருப்பது மிக பெரும் வழியை தான் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு அனுபவமும் புதிய பாடத்தை உனக்கு புரிய வைத்து கொண்டுதான் இருக்கும். உனக்குள் உள்ள பலத்தையும் பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைத்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக அதை மனதிலே தங்க வைத்து கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று நினைத்து கொண்டு நீ உனக்கான வெற்றியை அங்கு மறந்து விடாதே. நிச்சயம் உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் நீ நம்பிக்கை இழக்காமல் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து கொண்டு நீ அங்கு பதற்றப்படாமல் உன் செயலிலும் கடமையிலும் மட்டுமே அங்கு செயல்பட்டு கொண்டே இரு. வருகின்ற மாற்றத்தை நான் உனதாக்க இருக்கும்போது நிச்சயமாக உன் வெற்றி என்னும் ஒன்றில் உனக்கு தெளிவைத்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். நேர்மையோடு துணிந்து செயல்படு. வெற்றி என்னும் பாதையை நீ அடைந்து கொண்டே இருக்கலாம். துணிச்சல் என்பது வெற்றி பாதையின் அடையாளமாகத்தான் இருக்கும். தயங்கிக் கொண்டே இருக்காதே. தயக்கம்தான் உன் வெற்றிக்கு தடங்களாக இருந்து கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, அந்த தோல்வியை தவிர்த்துவிட முயற்சி செய்து கொண்டே இரு. உன் பாதையில் நீ பயணித்து கொண்டே இரு. யார் மீதேனும் வெறுப்பை காட்டாமல் உனக்கானது எப்படி உன்னிடம்தான் வந்து சேரப்போகிறது என்பதில் தெளிவாக இரு. உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும் போது எல்லாம் என் தாய் நிர்ணயித்த பாதையில் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நீ உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உன் சரியான இலக்கை அடைய முடியும். உன் செயல் திட்டத்தை நீ வகுத்து கொண்டால் மட்டும்தான் தயக்கம்
தயக்கமும் தாமதமும் இன்றி உனக்கான முதலடியை எடுத்து வைக்க முடியும். என் தங்க பிள்ளையே, உன் இலக்கு என்பது 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் பட்டு இருந்து கொண்டாலும் உன் முதலடியில் உனக்கான வெற்றியை தருவது இந்த தாய் என்பதை மட்டுமே நிலைநிறுத்திக்கொள். உன் உண்மையான உறவை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த உறவின் மூலம் நமக்கானது நம்மை விட்டு போனது கிடைக்குமா என்று எதிர்நோக்கி இருக்கும் வேளையிலே நிச்சயமாக உனக்கானது உன்னிடத்தில் வருகின்ற செயலில் வெற்றியை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். துன்பத்தை வந்து விட்டதோ என்று அதை உணர்ந்து கொள்ளாமல் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று எண்ணி விடாதே. துன்பம் நமக்குள் வந்து கொண்டு இருக்கும் போதுதான் அது பொறுமைக்கு வழி பிறந்து கொண்டே இருக்கும். அவமானத்தை கண்டு எல்லாம் உன் மனம் கலங்கி கொண்டு இருக்காது. அதுதான் உன் உறுதியான வாழ்க்கைக்கு வழி கொடுத்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, பசித்தால் மட்டும்தானே நாம் உணவை உண்ண முடியும். அதுபோலத்தான் தோல்வியை முறையாக உணரும் போதுதான் வெற்றிக்கும் வழி பிறக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள். உனக்கான தருணத்தை நான் உனக்கே நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று நிம்மதியின்றி தவித்து கொண்டு இருக்காதே. உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உனக்கான செயலையும் உனக்கான வெற்றியின் இதுதான் வேண்டுமென்று என்னிடத்தில் சொல்லிவிட்ட பிறகும் என் அருளோடும் ஆசியோடும் நீ எடுத்து வைக்க என்ற அடியில் நிச்சயமாக மிக பெரும் மாற்றம் உனக்குள் வந்து சேரத்தான் போகிறது. நடக்கப் போகும் எல்லா செயல்களையும் நான் உனதாக இருந்து நடத்தி தர வந்திருக்கும் போது யாருமில்லை என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்காது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான பயணத்தில் இப்படித்தான் ஆகும் அப்படித்தான் ஆகும் என்பதை விட எப்படியாயினும் என் தாய் என் கரம் பற்றியதுதான் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடக்கப் போகின்ற வாழ்க்கையில் கடக்கப் போகின்ற தருணத்தை நினைத்து எல்லாம் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. உன் மனதில் இருக்கின்ற செயல்கள் யாவும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கும் போது எல்லாவற்றிலும் நான் உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான வெற்றியும் தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, ஒரு கடுமையான வார்த்தை உன் வாழ்க்கையை எவ்வளவு சிதைத்து கொண்டு இருக்கின்றது, எவ்வளவு வீணாக்கி கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கசப்பான வார்த்தையில் பிறர் மனங்களில் இருப்பதை அங்கு உணர்ந்து கொள்ளாமல் உன் மனதை சிதைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் மனதிற்குள் இருக்கின்ற நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்கின்றாய். அறிந்தும் அறியாமலும் சில பேர் பேசுகின்ற வார்த்தையானது ஒருவரது வாழ்க்கையை எப்படி மாற்றி கொண்டே இருக்கின்றது என்று தெரியாமலும் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நீ அந்த வார்த்தைகளை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதுதான் வாழ்க்கையோ என்று எண்ணி விடாதே. உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது உன் எண்ணமாக இருக்கும்போது அந்த உன் எண்ணத்தில் உனக்கான தருணத்தை உனக்கு நல்லதையும் நம்பிக்கையின் அடையாளத்தையும் தருவது இந்த தாயாக இருக்கும்போது இனி வரப்போகும் செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை தான் தரப்போகிறது. வாழ்வில் நம்மோடு பயணிப்பவர்கள் நாம் எவ்வளவு அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் நம்மை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து கொண்டதுதானே மிச்சமாகி கொண்டு இருக்கின்றது என்று நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அந்த வேதனைக்கும் அந்த போராட்டத்திற்கும் இன்றோடு முடிவு கட்டி உன் வாழ்க்கையின் தன்மையை தருவதற்காக மிக பெரும் வெற்றியை தருவதற்காக இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் சர்வ நிச்சயமாக அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகிறது. சில சமயங்களில் உண்மை என்னவென்று உலகம் உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாகவே பொய்கள் முந்திக்கொண்டு அங்கு தீர்ப்பையும் தண்டனையும் நமக்கு கொடுத்து விட்டதை நம்மை இப்படித்தான் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து விட்டாரோ என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே. உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ கலக்கமடையாதே. என் தங்கமே, எதை எதிர்பார்த்து என்னிடத்தில் வந்தாயோ அதை தருவதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும் போது வருகின்றதை நினைத்து எல்லாம் உன் மனதில் கவலையோடு வைத்து கொள்ளாதே. சோதனையும் வேதனையும் தாண்டிதானே உன் வெற்றிக்கான தருணத்தை உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே.
என்ன ஆனாலும் சரி, என் தாய் தருவதை மட்டுமே யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் நான் நல்லதாகவும் நன்மையான காரியத்தை செய்வதற்காகவும் வந்திருக்கும் போது இழந்ததை நினைத்து மட்டுமே நீ வருந்திக் கொண்டு இருக்காதே. உன் மனம் சமாதானம் அடையும் நிலையில் இருந்தாலும் அதை பெறுவதற்கான முயற்சியில் மட்டுமே இருந்து கொண்டு இரு. என் தங்கமே, நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கை துளிர்விட வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள். நீ நினைத்தது தான் அங்கு அப்படியே பலிக்கும் பார். ஓம் வராகி தாயே போற்றி.